எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கின்றேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகின்றேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கடவுளுடைய கிருபையை நினைத்து நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு 17ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம், 16வது வசனம், 16, 17. அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணி அவர்களை கொள்ளையிடுகிறவன் கைக்கு நீங்களாக்கி அவர்களை ரட்சித்தார். அன்பான இறை மக்களே, இஸ்ரவேல் மக்கள் இந்த வார்த்தையின்படி நீங்களாக்கி அவர்களை கொள்ளை கொண்டு போகிறவர்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. உனக்கு விரோதமாக எப்பொழுது எழுந்தாலும் அவர் சோதிக்கிறார். ஆனால் அந்த சோதனையிலே உன்னை அழிக்க அல்ல, உன்னை மீட்க, உன்னை புடமிட, உன்னை சோதிக்க அந்த பரீட்சையை வைக்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு உலகத்தில் ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் சொன்னால் குறைந்தபட்ச தகுதியாக தேர்வு எழுத வேண்டும், குறைந்தபட்ச கல்வி 8வது படித்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவருடைய கரம் அவர்கள் மீது, இஸ்ரவேல் மக்கள் மீது பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாளோ என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இஸ்ரவேல் மக்களை கொடூரனுடைய கைக்கும் கொடுத்து அவர் நெருக்கப்பட்ட போது அவர்களை பார்த்து வேதனையோடு என்ன செய்கிறார்? நியாயாதிபதிகளை எழுப்புகிறார். எழுப்பி அங்கே அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும் என்று சொல்லி அவர்களை என்ன செய்கிறார்? அவர்களை கொள்ளையிடுகிற, அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மக்கள். இன்றைக்கு என்னுடைய அனுபவத்தில் இந்த ஊழியம் என்று சொன்னால் அது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. இந்த ஊழியம் ஒரு சாதாரண காரியம் அல்ல. முள்ளின் மேல் நடக்கிறது. நல்லவனையும் தீயவனையும் துன்மார்க்கனையும் பாவிகளையும் சாபக்காரனையும் வியாதியஸ்தனையும் நீதிமானையும் ஒரு சேர சந்திக்கக்கூடிய அந்த பணிதான் கர்த்தருடைய ஊழியம். அந்த பணியிலே வரும்பொழுது அநேகர் குறை சொல்வதற்கு உலகத்தில் 1000 பேர் இருக்குது. ஆனால் நல்லது சொல்வதற்கு, உண்மையை சொல்வதற்கு, நன்மையை பேசுவதற்கு உலகத்தில் ஒருவர் கூட இல்லை. ஆனால் பொய்யை சொல்வதற்கு, குறை கூறுவதற்கு கூட்டமாக கூடி வருவார்கள். ஆனால் உண்மையை பேசுவதற்கு ஒரு ஜனம் கூட வராது. இன்றைக்கு உலகத்தில் நடிப்பவர்களுக்குத்தான் வாழ்க்கை. ஆனால் நல்லவனாக வாழ்கிறவர்களுக்கு வாழ்க்கை இல்லை. அவன் கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்க முடியும். ஆனால் கர்த்தர் அவர்களை அப்படியே விட்டுவிட மாட்டார். நிச்சயமாக தன்னுடைய கரத்தினாலே அவர்களை தூக்கி ரட்சிக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், மகிமைப்படுத்துகிற தேவன், உயர்த்துகிற தேவன். இன்றைக்கு இஸ்ரவேலின் கடவுள் அவர்கள் கொடூரருடைய கைக்கு, அவர்களை கொள்ளையடிக்கிற மக்களுடைய கைக்கு, அவர்களை நெருக்கினருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும் தேவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்வில் எவ்வளவு நெருக்கப்படுகிறோம், எவ்வளவு மக்கள் நம்மை கொள்ளை கொண்டு போகிறார்கள். நம்முடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை, பொருளை அள்ளிக்கொண்டு போனால் சம்பாதித்து, ஆனால் நம்முடைய சமாதானத்தை அவருடைய கொடூரமான வார்த்தை மூலமாக, அவருடைய கொடூரமான செயல்கள் மூலமாக, தீய செயல்கள் மூலம் நம்முடைய சமாதானத்தை, அமைதியை கொள்ளையிடுகிறார்கள். அவர்களுடைய கைக்கு தேவன் இந்த நாளில் நம் அனைவரையும் நீங்களாக்கி ரட்சிக்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி செபிக்கலாம். அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமாக நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தீயோருடைய கைக்கு எங்களை விலக்கி ரட்சிக்கிற தேவன், பொல்லாதவருடைய கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன். ஆண்டவரே, எங்களுடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை, மன அமைதியையும் கொள்ளையிட்டு போக அநேகர் கூட்டம் கூடி வந்தார்கள். ஆனால் நீரோ ஒருவராய் வந்து
நான் உங்களை மீட்டு ரட்சிப்பேன் என்று இந்த நாளில் இஸ்ரவேல் மக்களைப் போல எங்களையும் இந்த காலை நேரத்தில் இந்த சிந்தனை வழியாக அழைத்திருக்கிறேன். எங்களுடைய திருச்சபைக்காக இன்றைக்கு திருச்சபையில் இருந்த ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் கொள்ளை போய்விட்டது. சமாதானம் கொள்ளை போய்விட்டது. ஆண்டவரே, ஏழை எளியவரை பராமரிக்கிற அந்த ஒழுங்கு, அந்த ஜீவியம் கொள்ளை போய்விட்டது. திருடர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது. அநேக கணக்குகள் கொள்ளையடிக்கப்பட்டது. பணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. எல்லாம் பறிபோனது. ஆனால் கர்த்தரோ திருச்சபையை விழுந்து விடாதபடி, சாய்ந்து விடாதபடி, அழிந்து விடாதபடி நீர் இன்றும் உங்களுடைய கரத்தினால் ரட்சித்து கொண்டிருக்கிறீர். பேராயர் மூலமாக, ஆலோசனை சங்க செயலர் மூலமாக, உறுப்பினர்கள் மூலமாக, குருமார்கள் ஊழியங்கள் மூலமாக நீ ரட்சித்து கொண்டிருக்கிறீர். நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. தொடர்ந்து இந்த ரட்சிப்பில் நாங்களும் ஆண்டவரை இணைத்து கொண்டு பணி செய்ய துணை புரிந்தவர்கள் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.